அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழாவையொட்டி வைர தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. முன்னதாக தேர் வடத்தில் ஏற்பட்ட பிரச்சனையால் தேர் புறப்பாடு சிறிது நேரம் தாமதமானது. இது குறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் விக்னேஷ் வழங்க நாம் கேட்கலாம். விக்னேஷ், விவரங்கள். நிச்சயமாக மதுரை திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீப திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அந்த வகையில் கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று சிறிய வைர தேரோட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த தேரினை உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் வெளியூர் சுற்றுலா பக்தர்கள் தேரினை அரகுரா கோஷம் முழங்க வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் கார்த்திகை தீப திருவிழா 10 நாட்கள் கொண்டாடப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டு கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் தினமும் காலை சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் தங்க பல்லாக்கிலும் மாலை தங்க மயில் வாகனம், தங்க குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தறி பக்தர்களுக்கு அருள் பாதிப்பார். அதைத் தொடர்ந்து நேற்று மாலை சுப்பிரமணிய சுவாமிக்கு பட்டாபிஷேக நிகழ்ச்சியானது நடைபெற்றது. தொடர்ந்து இன்று காலை 7:30 மணி அளவில் முக்கிய நிகழ்வாக சிறிய வைர தேரோட்டமானது நடைபெற்று வந்தது. தேரை வடம் பிடித்து இழுத்த சிறிது நேரத்தில் தேரில் வடம் பிடித்து இருக்கக்கூடிய கயரானது அறுபட்டு விழுந்த நிலையில் மீண்டும் அதனை கோயில் படியாக சரி செய்து உடனடியாக தேரினை வடம் பிடித்து இழுப்பதற்கான தேவையான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து தேரானது புறப்பட்டு 4 ரத வீதிகளும் சுற்றி வந்து தேர் மீண்டும் தேர் நிலையில் வந்தடையும். முன்னதாக சுப்பிரமணிய சுவாமி தெய்வானைக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டு 14 கால் மண்டபத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு 14 மண்டபம் அருகே உள்ள சிறிய வைர தேரில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கப்பட்டு தேரானது தற்போது பக்தர்களின் அரகுரா கோஷம் முழங்க வடம் பிடித்து இழுத்து வரப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இன்று மாலை 6 மணி அளவில் திருப்பரங்குன்றம் கோயில் பால தீபம் ஏற்றப்படும். மலை மேலே மகா தீபம் ஏற்றப்படும். இதற்காக திருவண்ணாமலை பகுதியில் இருந்து வல்லுநர் குழு வரவழைக்கப்பட்டு தீபமானது ஏற்றுவதற்கான ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.